அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவிடம் சீஸ்ஃபயர் வேணும், போர் நிறுத்தம் வேணும் அப்படின்னு பாகிஸ்தான் இந்தியா கிட்ட மண்டியிட்டதற்கான காரணம் இப்பொழுது வெளிவந்திருக்கு நண்பர்களே. பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ் உண்மையிலேயே என்ன நடந்திருக்குது, எதனால பாகிஸ்தான் இந்த அளவுக்கு தன்னுடைய சுய கௌரவம் மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்காவுடைய காலை பிடிச்சி கெஞ்சி அமெரிக்கா வந்து நீ நேராக போய் இந்தியா காலில் விழுகுன்னு சொன்ன பிறகு இந்தியாவிடம் நேரடியாக காலில் விழுந்ததுக்கான உண்மையான பின்னணி காரணங்கள் இப்பொழுது ஆதாரத்தோட வெளிவந்திருக்கு நண்பர்களே. அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் கூட கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக உங்களை சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, முந்தா நாள் மதியம் வரைக்கும் போர் உச்சத்தில் இருந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் இந்தியா பயங்கரமான ஒரு ஆக்ரோஷத்தோட பாகிஸ்தானை அடிச்சுக்கிட்டு இருந்ததும் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு யாருமே எதிர்பாராத விதத்தில் திடீர்னு ட்ரம்ப் அங்கேருந்து ஒரு ட்வீட்டை போடுறாரு, இந்த மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நான் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டேன், உடனடியாக அவங்க சீஸ்ஃபயருக்கு அதாவது போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, இது முழுமையான போர் நிறுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போடுறாரு. அவர் போட்ட அடுத்த நிமிஷம் அவருடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டான ரூபியோ போடுறாரு. அதுக்கு பிறகு பார்த்தா ஜேடி வான்ஸ் போடுறாரு. அதை பார்த்து தான் இந்திய ஊடகங்களே இப்படி ஒரு செய்தியை பிக்கப் பண்ணதை நம்ம பார்த்தோம். அவங்க போட்ட ஒரு சில நிமிடங்கள்லேயே பாகிஸ்தான் உறுதிப்படுத்துது, ஆமாம் அமெரிக்காவுடைய தலையீட்டின் பேரில் நாங்கள் இந்தியாவோடு ஒரு சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறோம், விரைவில் இந்த சீஸ்ஃபயர் தொடங்கும், இது முழுமையான ஒரு போர் நிறுத்தமாக இருக்கும் அப்படின்னு பாகிஸ்தானும் சொல்லுது. ஆனால் இந்தியாவிடம் கொஞ்ச நேரம் அமைதியில் அதற்கு பிறகு நம்முடைய திரு மிஸ்ரி அவர்கள் டிவியில் ஒரே வரியில் சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த மாதிரி இன்றைக்கு மதியம் சுமார் 3 மணி அளவில் பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ நம்மளை கால் பண்ணாரு, நம்ம டிஜிஎம்ஓ கிட்ட பேசினாரு, அவர் தங்களுக்கு சீஸ்ஃபயர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இந்தியாவும் அதற்கு ஒப்புக்கொண்டது. இன்று மாலை 5 மணி முதல்ல சீஸ்ஃபயர் தொடங்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இப்படி திடுதிப்புன்னு பாகிஸ்தான் சீஸ்ஃபயர் வேணும்னு அழுது பிறண்டு கெஞ்சி கூத்தாடி மண்டியிட்டு இந்தியாவிடம் கெஞ்சியதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதான் யாருக்குமே புரியல. இதை எதுக்கு பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் ஒப்புக்கொண்டாரு? நாம் எல்லாருமே என்ன நினைச்சோம் அப்படின்னா, இதுதான் சரித்திரத்திலேயே இதுதான் நமக்கு ஒரு மிக நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை போய் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைச்சோம். ஏன்னா பாகிஸ்தானை அந்த அளவுக்கு நம்ம அடின்னு அடிச்சிட்டோம் இல்லையா. ஆனால் திடீர்னு இப்படி ஒரு அறிவிப்பு வந்தனே, எப்படி நம்ம பிரதமர் இதற்கு ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதான் பலருடைய மனதிலும் எழுந்த கேள்வியாக இருந்தது. அதற்கான பதில் இப்பொழுது கிடைச்சிருக்க நண்பர்களே. இது தரவுகளை மேற்கொண்டு நமக்கு கிடைத்திருக்கிற தகவல். இது நமக்கு கிடைத்திருக்கிற தகவலை நாம் உங்க கூட பகிர்ந்துக்கிறோம் நண்பர்களே. நேற்று மாலை பாகிஸ்தானுடைய வான்பரப்பில் அமெரிக்காவுடைய NNSA உடைய பீச் கிங் 350 அப்படிங்கிற ஒரு விமானம் நண்பர்களே. NNSA அப்படின்னா என்னன்னா, அமெரிக்காவுடைய நேஷனல் நியூக்ளியர் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதா அந்த அமைப்புடைய பெயர். அந்த அமைப்புடைய விமானம் நேற்றைய தினம் இஸ்லாமாபாத்தை சுற்றியும் அதற்கு பிறகு சர்கோடா, கிரானா ஹில்ஸ் ஆகிய பகுதியிலையும் இந்த விமானம் சுற்றி திரியறத பலரும் கவனிச்சிருக்கிறாங்க. இதை புகைப்பட ஆதாரங்களோட பலரும் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இது என்னங்க சார் பெரிய உலக விஷயம், அமெரிக்காவோட ஒரு விமானம் பாகிஸ்தானில் சுற்றுறதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் மேட்டரே நண்பர்களே. என்ன அப்படின்னாக்க, இந்த விமானம் இருக்குது இல்லையா, இந்த பீச் கிங் 350 அப்படிங்கிற இந்த விமானம் ஒரு சர்வே நடத்துகிற ஒரு ஏரியல் மெஷர்மெண்ட் சிஸ்டம் AMS கொண்ட ஒரு விமானம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருக்கிற எக்விப்மெண்ட் அந்த பகுதியில் இந்த விமானம் பறக்குது இல்லையா, அந்த பிராந்தியத்தில் இந்த நியூக்ளியர் ரேடியேஷன் இருக்குதா
அணுக்கசிவு இருக்குதா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற மிஷினரியை கொண்டு இருக்கிற விமானம் நண்பர்களே. எங்கேயாவது இந்த மாதிரி நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அல்லது ஒரு தாக்குதல் நடந்துருச்சு அப்படின்னா தான் அமெரிக்கா வந்து இந்த விமானத்தை அந்த பிராந்தியத்துக்கு அனுப்பும். அங்க வந்து ஏதேனும் இந்த நியூக்ளியர் ரேடியேஷன் இருக்குதா, அணு உலையிலிருந்து கசிவு ஏற்பட்டிருக்குதா, அந்த அணுக்கதிர்கள் வந்து கசிஞ்சிருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற அளக்கிற ஒரு கருவியை கொண்ட விமானம் தான் இது. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் அமெரிக்கா அங்கே அனுப்பும். இதற்கு முன்பு சில செய்திகள் வந்ததை உறுதிப்படுத்துவதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னாக்க, இந்த சீஸ்ஃபயர் நடந்த உடனேயே ஒரு சில பாதுகாப்பு வல்லுநர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய இந்த நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது இல்லையா, அதாவது அந்த அணு ஆயுதங்களை வைத்திருக்கிற கிடங்குகள், அதனுடைய லெபார்டரி, அதனுடைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இல்லையா, அப்படிப்பட்ட இடங்கள்ல இந்தியா வந்து தாக்குதல் நடத்திருச்சு. அதனால தான் பாகிஸ்தான் உடனடியாக அரண்டு போய் அமெரிக்காட்ட ஓடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இது நடந்த சம்பவம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, முந்தா நாள் காலையில இந்தியா வந்து தன்னுடைய பிரம்மோஸ் ஏவுகணைகளை கொண்டு பாகிஸ்தானுடைய சில இடங்கள்ல தாக்குதல் நடத்தினதாக இப்பொழுது இந்தியாவே ஒத்துக்கொண்டிருக்குது இல்லையா. அப்படி நடத்தப்பட்ட சில தாக்குதல்கள் எங்க போச்சு அப்படின்னாக்க, இஸ்லாமாபாத்துக்கு ஒன்று போயிருக்குது, ராவல்பிண்டி போயிருக்குது. அதுக்கு பிறகு மிக முக்கியமாக ராவல்பிண்டிக்கு அருகே இருக்கிற சர்கோடா அப்படிங்கிற ஒரு இடத்துலையும், அதுக்கு பக்கத்துல கிரானா ஹில்ஸ் அப்படிங்கிற பகுதியிலையும் இந்தியா தாக்குதல் நடத்தி இருப்பதாக தகவல் சொல்றாங்க. இதுல இந்த சர்கோடா அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய இந்த நியூக்ளியர் கமாண்ட் சென்டர் இருக்கிற இடமாக சொல்லப்படுது. அதாவது பாகிஸ்தானுடைய இந்த அணு உலை கண்ட்ரோல் சென்டர் இருக்குது இல்லையா, அது வந்து சர்கோடா பகுதியில் இருக்குது அப்படின்னும், இந்த கிரானா ஹில்ஸ் சொல்றாங்க இல்லையா, அது வந்து என்னன்னா அந்த மலைக்குள்ள கொடைஞ்சு மலைக்குள்ள பாகிஸ்தான் வந்து தன்னுடைய அணு ஆயுதங்களை அங்க வச்சிருக்குது. அணு ஆயுதங்கள் பொதுவாக பாட்டாக ஒவ்வொரு பகுதியில் வச்சிருப்பாங்க நண்பர்களே. அதை கொண்டு வந்து அதை இணைச்சு அதுக்கப்புறம் கனெக்ஷன் கொடுத்து அதை வந்து ஆக்டிவேட் பண்ண பிறகு தான் பண்ண முடியும். அதனால ஒரு அணு ஆயுதத்தை அவங்க வந்து அப்படி பூட்டி பண்றதுக்கு 3-4 நாள் ஆயிடும்னு சொல்றாங்க. அந்த அணு ஆயுத பாகங்களை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது இந்த கிரானா ஹில்ஸுக்கு உள்ள. அதுக்கு ஒரு டனல் போட்டு அந்த டனல்குள்ளே வச்சிருக்கனா, உள்ளுக்குள்ளே குகையாட்ட குடஞ்சி எடுத்து வச்சிருக்கனா, அதுக்கு டனல் போட்டு வெளியில் இந்த கிரானா ஹில்ஸ்ல உள்ள வாகனங்கள் போயிட்டு வரும் இல்லையா, அந்த டனலுடைய என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சுரங்கப்பாதையுடைய முகப்பு இருக்குது இல்லையா, அந்த டனலோட என்ட்ரன்ஸ்ல இந்தியா வந்து ஒரு மிசைலை கொண்டு, பிரம்மோஸ் மிசைலை கொண்டு தாக்கி அந்த டனல் அப்படியே மூடிருச்சு அப்படின்னு சொல்லி இப்பொழுது சேட்டலைட் புகைப்படங்களை கொண்டு ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு சிலர். அது போன்ற பாதுகாப்பு வல்லுநர்கள் மேலும் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா வந்து பாகிஸ்தானின் மீது பலவிதமான சரமாரியான தாக்குதல்லாம் நடத்த ஆரம்பிச்ச பிறகு பாகிஸ்தானால திருப்பி எதையுமே செய்ய முடியல. பாகிஸ்தான் எப்படி அடித்தாலும் இந்தியா தடுத்துருது. அதற்கு பிறகு இந்தியா கடுமையான தாக்குதலை நடத்துது, ஏவுகணைகளை கொண்டு கடுமையான தாக்குதலை இந்தியா நடத்துச்சு. இதற்கு பிறகு பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சுன்னா, உடனடியாக ஒரு செய்தியை கசிய விட்டது. அது என்னன்னா, இதே நிலை தொடர்ந்தது அப்படின்னாக்க பாகிஸ்தானில் இருக்கிற இந்த அணு ஆயுதங்கள் இருக்குது இல்லையா, அது வந்து இந்த தீவிரவாதிகள் கைக்கு போனாலும் போயிடும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் அப்படின்னு சொல்லி மேற்கத்திய நாடுகளுக்கெல்லாம் ஒரு தகவல் ஒன்று அனுப்பியிருக்குது. அந்த மாதிரி தீவிரவாதிகள் கைக்கு போகாம காக்கணும் அப்படின்னா நீங்க எல்லாம் பாகிஸ்தானை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டது. இதற்கு முதல் நாளே வந்து ஷபாஸ் ஷெரீப் வந்து எங்களுக்கு பணம் கொடுங்க, எங்களுக்கு ஆயுதங்கள் கொடுங்கலாம் கேட்டாரு. அதற்கு IMF லோனை தவிர எதுவும் கொடுக்க மாட்டோம்னு மறுத்துட்டாங்க மேற்கத்திய நாடுகள். அதற்கு பிறகு இவர் இப்படி ஒரு மிரட்டலை கொடுக்கிறாரு மேற்கத்திய நாடுகளுக்கு. அதுக்கும் கூட இந்த மேற்கத்திய நாடுகள் அசையவில்லை. அதற்கு பிறகு பாகிஸ்தான் இந்தியா மேல மேலும் ட்ரோன்களை எல்லாம் அனுப்ப இந்தியா பயங்கர கடுப்பாய அப்புறம்தான் தன்னுடைய பிரம்மோஸ் ஏவுகணைகளை கொண்டு இந்த சர்கோடா மற்றும் கிரானா ஹில்ஸ் மேல தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னும், அந்த தாக்குதல் நடத்துச்சு இல்லையா,
அதற்கான காரணமும் வெளிவந்திருக்குது. பாகிஸ்தான் இப்படியெல்லாம் மேற்கத்திய நாடுகளை மிரட்டுச்சு இல்லையா, அதற்கெல்லாம் மேற்கத்திய நாடுகள் மசியாததால பாகிஸ்தான் என்ன செய்ததாக சொல்றாங்க இந்த பாதுகாப்பு வல்லுநர்கள் அப்படின்னா, தான் வந்து ஒரு நியூக்ளியர் பாம், ஒரு அணு குண்டை இந்தியா மேல போட போறேன், அதற்கு நாங்க இந்த பாகங்களை எல்லாம் எடுத்து அசம்பிள் பண்ண போறோம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு காட்டுவதற்காக பாகிஸ்தான் வந்து இந்த கிரானா ஹில்ஸ்க்கு உள்ள இருக்குது இல்லையா அவங்களுடைய அணு ஆயுதங்களுடைய பாகங்கள் எல்லாம், அதுல பாகங்களை ஏற்றிக்கொண்டு லாரியில வெளியில வந்திருக்குது, வேற இடங்களுக்கு கொண்டுட்டு போறதுக்காக வந்திருக்குது. இதை அமெரிக்கா கண்டிப்பாக தன்னுடைய சேட்டலைட்டுகளை கொண்டு பார்க்கும். பார்த்ததுன்னா உடனே அமெரிக்கா வந்து டென்ஷன் ஆயிரும். டென்ஷன் ஆச்சுன்னா உடனே அமெரிக்கா வந்து இந்தியா மேல பிரஷர் போட்டு இந்த போரை நிறுத்திடும் அப்படின்னு தான் பாகிஸ்தான் கணக்கு போட்டிருக்குது. பாகிஸ்தான் கணக்கு போட்டதெல்லாம் கரெக்ட் தான், அதுல இன்னொரு ஆளை மறந்துடுச்சு. இதே மாதிரி சேட்டலைட் வசதிகளை கொண்டிருக்கிற நாடு இந்தியா. அமெரிக்கா வந்து இந்த நடவடிக்கைகளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்குது. அமெரிக்கா வந்து இந்த லாரிகள்லாம் வெளியில வர்றதை பார்க்குது, அதுல அணு ஆயுதங்களுடைய காம்பனன்ட்ஸ் அவங்க ஏற்றிக்கிட்டு வர்றதை பார்க்குறாங்க. இதே விஷயத்தை இந்தியாவும் பார்க்குது. இந்தியா பார்த்த உடனே அந்த செய்தி பிரதமருக்கு பறந்திருக்குது. உடனடியாக பிரதமர் கிரீன் லைட் கொடுத்திருக்கிறாரு. உடனடியாக இந்தியாவுடைய ராணுவம் ஏவுகணை பிரம்மோஸ் சொன்ன ஏவி அந்த கிரானா ஹில்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கிரானா ஹில்ஸ் உடைய முகப்புல இந்த லாரிகள்லாம் வந்துகிட்டு இருக்குது இல்லையா, அந்த இடத்துல ஒரு மிசைல் பிரம்மோஸ் ஒன்ன போட்டு வெடிச்சதாக சொல்லப்படுது. அதனால தான் அந்த இடத்துல அந்த ட்ரக்கில் வச்சிருந்த அணு ஆயுதங்களுடைய அந்த பாகங்கள் எல்லாம் சிதறி வெடிச்சிருக்குது. அதற்கு பிறகு அந்த கிரானா ஹில்ஸ் உடைய முகப்பும் மூடிவிட்டதாக சொல்றாங்க. இதே சமயத்தில் அந்த பிராந்தியத்தில் இருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு சின்ன லெவல் எர்த்குவேக்கை அவங்க ஃபீல் பண்ணதாக சொல்லப்படுது. இது நிரூபிக்கப்பட்டிருக்குது. 4.1 அப்படிங்கிற ரிக்டர் ஸ்கேல் அளவுக்கு அந்த இடத்துல பூமி அதிர்ச்சி, ஒரு பூகம்பம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இதையெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருந்த அமெரிக்கா தான் டென்ஷன் ஆயிருக்குது. ஏன்னா அந்த இடத்துல அணு ஆயுதங்கள் உடைய பாகங்களை பாகிஸ்தான் கொண்டுட்டு போறதாக அது ஒரு நாடகம் நடத்துச்சு இல்லையா, அதுல வந்து இந்தியா அந்த லாரிகளின் மீது அந்த டனலுடைய முகப்பிலேயே இந்தியா வந்து பிரம்மாச போட்டு அதையெல்லாம் அழிச்சதுல அணு ஆயுதங்களுடைய காம்பனன்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து வெடிச்சு செதறி, அதுவோ அல்லது அந்த டனலுக்குள்ள இருக்கிற அணு ஆயுதங்களுடைய காம்பனன்ஸ் இருக்கு இல்லையா, அது வெடிச்சதுனாலயோ இந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா கணிக்குது. இதனால அங்க அணு கசிவு ஏற்பட்டிருக்கலாம், அணுக்கதிர்களுடைய கசிவு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா கருத ஆரம்பிச்சது. இதே சமயத்தில் அங்க ஒரு பிரம்மோஸை போட்டு அடிச்சுட்டு கூடவே இன்னொரு பிரம்மோஸை அனுப்பி இந்த சர்கோடா இருக்குது இல்லையா, அதுல இருக்கிற நியூக்ளியர் கமாண்ட் சென்டர் இருக்குது இல்லையா, நியூக்ளியர் பாம்பை வந்து அவங்க இயக்குறதற்கான பட்டன் அங்கதான் இருக்குதுன்றாங்க. அந்த கமாண்ட் சென்டர்ல ஒரு பிரம்மோஸை போட்டு இந்தியா அதையும் அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூக்ளியர் கமாண்ட் சென்டர் அழிஞ்சதோட அந்த கிரானா ஹில்ஸுக்குள்ள பெரும் சேதம் ஏற்பட்டு அங்க ஒரு பூகம்பம் வர்ற அளவுக்கு ஒரு வெடிப்பு ஏற்பட்டதுனால பாகிஸ்தான் அரண்டு போய் உடனடியாக அமெரிக்காவிடம் ட்ரம்பிடம் போய் காலில் விழுந்திருக்குது. இந்த மாதிரி ஒரு அணு ஆயுதத்தை நாங்க எடுக்க ஆரம்பிச்சோம், அப்போ பிரம்மோஸை போட்டு அந்த அணு ஆயுதங்கள் வெடிச்சிருச்சு, உள்ளுக்குள்ள கிரானா மலைக்குள்ள இது வந்து வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்ல, தான் தான் ஏற்கனவே சேட்டலைட்ல பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து அமெரிக்கா ஆமா இது 100% உண்மை அப்படின்னு உறுதி செய்த பிறகுதான் ட்ரம்ப் வந்து உடனடியாக இந்தியாவில் திரு மோடி அவர்களை தொடர்பு கொள்ள சொல்லியிருக்கிறாரு. திரு மோடி அவர்களை தொடர்பு கொண்ட அமெரிக்கா இந்த மாதிரி நீங்க போட்ட பிரம்மோஸ் ஏவுகணைகளால அங்க அணுக்கசிவு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. அதனால உடனடியாக தயவு செய்து நீங்க ஒரு சீஸ்ஃபயரை நீங்க ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மோடி அவர்களிடம் கேட்டதாகவும், இதையெல்லாம் நாமளும் தானே சேட்டலைட் வச்சு கண்காணிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், அங்க ஏற்பட்ட பூகம்பத்தை கூட இந்தியா வந்து இங்க இருந்து உணர்ந்து அதை அளந்து வச்சிருந்திருக்குது. அதனாலதான் திரு மோடி அவர்கள் உடனடியாக சீஸ்ஃபயருக்கு ஒப்புக்கொண்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தானுடைய இந்த ஆட்டம் பாம் வச்சிருக்கிறேன், அந்த நியூக்ளியர் பாம் வச்சிருக்கிறேன், ஏதாவது வாலாட்டுனீங்க அப்படின்னா உங்க மேல நாங்க வந்து இந்த அணுகுண்டை தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிற பாகிஸ்தானுடைய இந்த ஓயாத மிரட்டலுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை மோடி அவர்கள் கண்டுவிட்டாரு அப்படின்னும்,
இனிமேலும் செத்த பாம்பை அடிக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த சீஸ்ஃபயருக்கு ஒப்புக்கொண்டாருன்னு சொல்லப்படுது. இதன் தொடர்ச்சியாக தான் நேற்று முதல் இந்த அமெரிக்காவுடைய இந்த ஸ்பெஷல் விமானம் இருக்குது இல்லையா, இந்த பீச் கிங் 350 இருக்குது இல்லையா, அது இந்த கிரானா ஹில்ஸ் பகுதியில், இஸ்லாமாபாத் பகுதியில், ராவல்பிண்டி பகுதியில எல்லாம் எங்காவது இந்த அணு கதிர்கள் கசிவு ஏற்பட்டிருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்காக அமெரிக்கா அனுப்பி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் நண்பர்களே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா பாரத பிரதமர் ஏன் இந்த சீஸ்ஃபயருக்கு ஒப்புக்கொண்டார் அப்படின்னு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நண்பர்களே. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் பாய்.